ஆஹா! இதல்லவா ப்ரீஸ் டாஸ்க்கு? இதல்லவா ஃபேமிலி டாஸ்க்கு? என்னங்கடா அப்படின்ற மாரி தான் எல்லாருமே ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். யார் ஃபேமிலி வந்தா ரொம்பவே எக்ஸ்பெக்ட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு ரொம்பவே நெறைய பேர் காத்துக்கிட்டு இருந்தது. நம்ம முத்துக்குமரன் ஃபேமிலியும், ஜெஃப்ரி ஃபேமிலிக்கும் தான் சொல்லியிருக்கணும். ஜாக்லின ரொம்பவே ஆர்வமா காக்க வச்சாங்கன்னு சொல்லலாம். அப்புறம் நம்ம அருண் பாவம் பிக் பாஸ் ஒரு மாரி சுத்த விட்டாரு. ஏன்னா அருண் வந்துட்டு டயலாக்ல விட்டுருப்பாரு. "அச்சோ! என் குடும்பமே வரலாட்டியும் பரவால்ல" அப்படின்ற மாரி சும்மா பேசியிருப்பாரு. அதுக்கு நம்ம பிக் பாஸ் ஒரு சுத்தல் விட்டுருப்பாரு. இன்னைக்கு காலையில பார்த்தீங்கன்னா, காலைல ஒரு 7 மணி 8 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெஃப்ரியோட ஃபேமிலிலேருந்து உள்ள வர வச்சுட்டாங்க. ஏன்னா ரொம்பவே அது மொக்கையா போயிருச்சு. ஏன்னா எல்லாருமே கொஞ்சம் ரெடி ஆயிட்டு, கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆன பிறகு தாட்டி விட்டுருக்கலாம். ஏன்னா காலங்காத்தால யாருமே லைவ் பார்க்க மாட்டாங்க. ஒண்ணுங்கிற சொல்ல வரத்தான் செய்யும். பட் இருந்தாலும் லைவ்ல நெறைய பேர் பார்ப்பாங்கல்ல. பட் நீங்க அவ்வளோ சீக்கிரம் அனுப்புனது தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ள வந்துட்டு போயிட்டாங்கன்னு போல மாரி இருந்துச்சு. பட் இருந்தாலுமே காலைல மேக்கப் சாங் போடுறப்பயே நம்ம ஜெஃப்ரி அவங்க வீட்ல வந்து நல்லாவே பேசியிருப்பாங்க. அதுவுமே நல்லா இருந்திருக்கும். அவங்க அம்மா சொன்னது, அவங்க அம்மா சொன்ன விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அவங்க வீட்லேருந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, முரண்பாடு அப்படிங்கிறப்போ நம்ம ஜாக்லின்ட்ட உங்கள்ட்ட சொல்லியிருப்பாங்க. இந்த மாரி அவன் ஒவ்வொருத்தன்ட்டயா போய் இப்படி இருக்கான், மாறி போய் அப்படி இப்படின்னு நீங்க சொன்னது கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. மத்தபடி வேற எதுவும் இல்ல அந்த மாரி சொல்லியிருப்பாங்க. பட் அந்த அளவுக்கு ஒண்ணும் பெருசா இல்ல. பட் அவங்க ஒவ்வொன்னும் சொல்லியிருப்பாங்க. அவங்க அவங்க அம்மா ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. நீ போட்டுட்டு வர ட்ரெஸ் எல்லாமே நான் நம்ம வீட்ல அடிக்கடிக்கு வச்சிருக்கேன். நீ வந்தா பார்க்கணும் அப்படின்றதுக்காக அப்படின்ற மாரி காலையில அவங்க வந்துட்டு எல்லாம் பேசிட்டு போயிட்டாங்க. அடுத்தது யார் வரணும்னா நம்ம அருணோட ஃபேமிலி. என்னடா அருணோட ஃபேமிலி நம்ம அருண்ட்ட பிக் பாஸ் சொல்லியிருப்பாரு. அருண் உங்க வீட்ல இருந்து யாரும் வரல. அதனால உங்களுக்கு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. நீங்க வீடியோ கால் மூலியமா பேசிக்கலாம் அப்படின்னு நம்ம பிக் பாஸ் சொல்றாரு. அருணுக்கு உடனே நொந்து நூலா போயிட்டாரு. ஏன்னா என்னடா இப்படி ஆகி போச்சு அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இட்ஸ் ஓகே பிக் பாஸ் வீட்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி இப்படின்னு அருண் ஒரு கதற விட்டாரு. அதுக்கப்புறம் கன்ஃபர்ஷன் ரூம் வாங்க, அப்புறம் வீடியோ எடுக்கல அப்படின்னா அப்புறம் வீட்டில் அவங்க அம்மா அப்பாவை தாட்டி விட்டுருப்பாங்க. தலையில வேகமாக ஓடி வந்து காலில் விழுந்துட்டான். விழுந்துட்டு அப்புறம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வீட்டில் போய் பேசுகிறேன் எல்லாமே சூப்பராக பண்ணுறப்பா நல்லபடியாக பண்ணு, ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா தான் போயிட்டுருக்கு. அவங்க அப்பா சூப்பராக பேசியிருப்பாருங்க. அவங்க அப்பா ஸ்பீச்சர் வேறையாமா அவங்க அப்பா சூப்பராக எல்லாத்தையும் பேசியிருப்பாரு. முரண்பாடுன்னு கேட்குறப்ப கூட அவங்க அப்பா சொல்லியிருப்பாரு, இந்த முத்துவும் மஞ்சரியும் சொல்லியிருப்பாங்க அந்த பொம்மையை திருங்கினது அதை பற்றி உங்கள் வீட்டில் சொல்லியிருப்பாங்களா அது வந்துட்டு இதாயிருச்சு. ஆனால் முத்துக்குமரன் வந்துட்டு இந்த அடிச்சு வெட்டி கொலை பண்ணிடு அந்த மாதிரி ஒரு வேர்டு சொல்லியிருப்பாரு. அது பெருசாக தெரியல, என் பையன் பண்ணது பெருசாக தெரிஞ்சிருச்சு, பெருசாக பண்ணது காட்டப்படல, ஒன்றுமே இல்லை சாதாரண விஷயம் காட்டப்பட்டுச்சுல அதனால நான் சொல்கிறேன் வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னடா அப்படின்னு நம்ம ரொம்பவே ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருக்கப்போ அருணும் முத்துவும் அண்ணன் தம்பியா பங்காளி பங்காளி அப்படின்னு சரியான ஷாக்கு அம்பிட்டு போயிருங்க. அவங்க அப்பா அது எந்திரிச்சு சொல்கிறாரு, டே அவன் உனக்கு தம்பிடா அவன் உனக்கு அண்ணன்டா அப்படின்ட்டு எல்லாரும் நான் அப்படி இப்போ அல்டிமேட்டாக பார்க்குறேன். நாங்களா ஷாக்கு ஏன்னா அண்ணன் தம்பிக்குள்ளதே எவ்வளோ சட்டையா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா அவங்க 2 பேரும் அண்ணன் தம்பி அவன் ஒரே ஊருக்கார பாசிங்க அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்லியிருப்பாரு. வெளியே முத்துவன்ட்ட நிறையா சொல்லணும், இங்கே எதுவும் சொல்லலை நான் வெளியே வரணும்ட்டு மொத்தம் நிறையா பேசணும், அப்போ உனக்கு தெரியும் அருண் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்லியிருப்பாரு. உடனே அருண் இருந்துக்கிட்டு தம்பி அப்படின்ற மாதிரி கண்ணத்தில் வந்து கொடுத்துரும் அண்ணா அப்படின்றவனே இங்கிட்ட தீபகண்ணனுக்கு ஒரே கோவம் பொசசிவ்னஸ் வருது. அங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஷால் பாவம் நம்ம ரயான் தலையை கொடுத்துட்ருக்காரு. அந்த மாதிரி ஒரு பொறாமைப்பட்டு ஒரு மாதிரி அவரும் ஒரு மாதிரி பொசசிவ் ஆகிட்டு இருக்காரு. கோவம் இருக்கத்தானே தெரியும், என்ன ஃப்ரெண்ட்ஸ்னா அப்படி தானே. அப்புறம் அவங்க அப்பா அம்மாலாம் எல்லாம் பேசிட்டு சூப்பராக பேசியிருப்பாரு, எல்லாத்துக்கும் கருத்து நல்லா வச்சிருப்பாரு. அவங்க அப்பாவும் நல்லா பேசியிருப்பாரு. ரொம்பவே அருமையாக எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்ணிட்டு நீட்டாக இல்லை இப்படி இப்படி இருங்க, கேம் ஷோ எல்லோரும் கரெக்டாக பாருங்கள். ஏன்னா அவர் ஃபஸ்ட் சீசன்லேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காராமா. அதனால் இந்த ஷோ இப்படி பாருங்கள் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நல்லாவே அட்வைஸ் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் ஜாக்லின் ஃபேமிலி வரும்னு ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனால் ஜாக்லின் ஃபேமிலி வந்தது நல்லா இருந்தாலுமே ஜாக்லின் ஃபேமிலி மூணாவதாக ஜாக்லின் ஃபேமிலி தான் வராங்க. ஏன்னா முத்து ஃபேமிலி தான் ஒரு நினச்சி கடைசியில் மூணாவதாக ஜாக்லின் ஃபேமிலி வந்துட்டு போயிட்டாங்க. ஜாக்லின் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த ஸ்க்ரீன்லாம் உள்ள முடியல தாட்டோன்னு திடீர்னு ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணுது, பாட்டு ஓடுது. உடனே பார்த்தீங்கன்னா ஜாக்லின் அவங்க அம்மா அவங்க ஃப்ரெண்டு அப்புறம் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அவங்க பெஸ்ட்டி அவங்க அப்படியே க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்க பாய் ஃப்ரெண்டு வந்திருக்கா. அப்படி அவர் வந்து கிறிஸ்மஸ் தாத்தா மாதிரி நின்றுப்பார். உடனே இது பண்ணி அழுது நம்ம இன்னும் வெளியே தப்பாக தெரியல அந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாமே ஓகே. பட் நீங்கள் இன்னுமே எனக்கு இந்த வந்த ஃபேமிலியிலே ஜாக்லின் ஏன் இன்னும் இப்படி இருக்காங்க, ஏன் இன்னும் ஃபேக்காக இருக்க மாதிரி பண்ணுறாங்க அந்த மாதிரி. அவங்க அம்மாவுக்கு பேசவே தெரியாது அப்படின்னு ஒரு இது சொல்லியிருப்பாங்க. பட் அவங்க அம்மாவுக்கு பேச தெரியாதுன்றது எப்படின்னா அவங்க அம்மா தெரியாமல் பேசிடுவாங்க போல் அப்படின்னு எல்லாத்தையும் சட்டுன்னு பேசுகிறாங்க மூஞ்சில் அடிச்ச மாதிரி. ஒரு சில வேர்ட்லாம் சொல்லியிருப்பாங்க. இந்த தீபக் என் பொண்ணுலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த இப்போ யாருமே பேக்ரவுண்ட் இல்லை, ஆனால் நீங்களும் அப்படி இல்லை அப்படின்னு தீபக் சொன்னப்போ என்னடா இந்த மனுஷன்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருப்பாரு இந்த மாதிரி எப்படி தீபக் அப்படி சமாளிச்சிட்டார். அப்படிலாம் இல்லாமல் நாங்களும் கஷ்டப்படுத்தாமல் வந்திருக்கோம், யார் பேக்ரவுண்டில் இல்லாமல் அப்படின்ற மாதிரி சொல்லி இது பண்ணியிருப்பாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரிட்ட சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி நீங்கள் போய் இப்படி பின்னாடி பேசாதீங்க, அது ரொம்ப இதாக இருக்குது, அவள் எப்பயுமே உங்களுக்கு ஒரு தம்பியாக தான் பார்த்துருக்கா, அதனால் நீங்கள் அப்படி பேசாதீங்க அது மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி ஜெஃப்ரிக்கு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் ரயான் இருந்துக்கிட்டு இவங்களை ஒரு ஃபேமிலியாக நினச்சி வர்றப்போலாம் நம்ம ஜாக்லின் ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. எனக்கு இந்த வந்த ஃபேமிலியிலே ஜாக்லின் ஃபேமிலி பிடிக்கல, எனக்கு வந்தது பிடிக்கல, அவங்க வந்ததே சரியில்லைன்றது கூட எனக்கு ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. எனக்கு முத்துக்குமரன் ஃபேமிலி தான் ப்ரோமோலேயே அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க அவங்க ஃபேமிலி. அவங்க அப்பா பாப்பா சொல்கிறேன் அதை பற்றி. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்லின் பாய் ஃப்ரெண்ட்லாம் வந்து அவங்க கட் பண்ணி மிஸ் யூ அப்படின்லாம் சொல்லி அப்புறம் டாட்டா பாய் பாய் சொல்லி தாட்டி விட்டாங்க. எல்லாத்த பற்றி பேசியிருப்பாங்க, ஒவ்வொருத்தரை பற்றி பட்டு மூஞ்சி அடிச்சுமா சொல்லியிருப்பாங்க. ஜாக்லின் அவங்கள பற்றி பேச பெருசாக விருப்பம் இல்லை. ஆனால் அவங்க இன்னும் மாறல, மாற்றம் ஒன்று என்ன சொல்கிறது ஒன்றும் இல்லை ஜாக்லின் பற்றி சொல்கிறதுக்கெலாம்.
அதுக்கப்புறமா இப்போ முத்து ஃபேமிலி வேறு வர போகிறாங்க. முத்து ஃபேமிலி வேறு வந்துட்டாங்க. சரியான ப்ரீஸ். உண்மையானே சொல்லணும், முத்து ஃபேமிலி வர்றதுக்கு தரமான இடம். ஏன்னா முத்து ஃபேமிலி வர்றப்போ தான் ப்ரீஸ் அப்படின்னு சொல்லி முத்து ஃபேமிலி அவங்க அம்மா வராங்க, வந்து கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. அழாத நிறையா அழுதுட்டே வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். அழாத அவங்க அப்பா சொல்லுவார் பாருங்க, அழாத பையனுக்கு கஷ்டமாக இருக்கும், நீ அழாதன்னு சொல்லி. இதாங்க மிடில் கிளாஸுங்கிறது. மிடில் கிளாஸ்லேருந்து வந்தவங்களுக்கு புரியும். ஏன்னா அவங்க அம்மா இன்டர்வியூலாம் பார்த்துருக்கணும். அவ்வளோ இதாக சொல்லியிருப்பாங்க. என் பையன் ஊருக்கு போனோன்னா கஷ்டம் நஷ்டம் எதுவும் சொல்ல மாட்டான், ஜெயிச்சிட்டேன்னு தான் சொல்லுவான், எங்கே போனாலும் ஜெயிச்சுட்டு வந்துடுவான் அப்படின்ற மாதிரி அந்த இன்டர்வியூவில் அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக இந்த சீசன் முத்துக்குமரன் தான். எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரன் தான். உங்களுக்கு யாருன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அவங்க அம்மா வந்து ரூமில் உட்காந்து பேசுகிறப்ப சொல்லியிருப்பாங்க, நம்ம பரம்பரையே ரொம்ப சந்தோஷப்படும் சாமி அப்படின்ற மாதிரி, நம்ம பரம்பரைக்கு பேர் வாங்கி கொடுத்துட்டு சாமி, அந்த மாதிரிலாம் வேர்டு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் என்னடா அப்படின்ற மாதிரி. உண்மையானே முத்துவோட ஃபேமிலி வந்து தானேங்க கூஸ் பம்ப்ஸ்ன்னு சொல்லணும். ப்ரீஸ் சூப்பராக. ஏன்னா இந்த ஃபேமிலி டாஸ்க்கு ஏதோ பிக் பாஸ் அங்கட்டத்துக்கு ஏதோ வச்சுக்கிட்டு இருக்காரு. பட் முத்துக்கு நல்லா கொடுத்தாரு ப்ரீஸ்ன்னு சொல்லி என்ட்ரி கொடுத்து நல்லா இருந்துச்சு. ஏன்னா அவங்க அம்மா சூப்பராக வர ஸ்பீச் பண்ணுவாங்களாம்மா. இன்னும் லைவில் வரல, இனிமேல்தே வரும். லாஸ்ட் அண்ட் முத்து தான், அதனால இன்னும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் முத்துவோட ஃபேமிலி வந்து இன்னுமே சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா அவங்க அம்மா பேசுகிறது, அவங்க அப்பாவோட இது நிறையா நடக்குது உள்ள, உண்மையானே சூப்பராக இருக்குது. ஒரு சில அவங்க அம்மா பேசின ஒரு சில வேர்டெலாம் பக்காவாக இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு சர்ப்ரைஸ் என்னென்னா, நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்களாமா. நாளைக்கு தான் டெலிகாஸ்ட் ஆகும். இன்றைக்கி வந்திருப்பாங்க, நாளைக்கு தான் டெலிகாஸ்ட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்களாமா. கேள்வி சொல்லிகிட்டு இருக்காங்க ஒரு சில பேர் வராங்கன்னு. முத்துக்கு ஆதரவாலாம் ஒருத்தர் வராராமா. பார்ப்போம், நாளைக்கு பாருங்கள், நாளைக்கு லைவில் தெரியும் யார் வரா அப்படின்ட்டு. உங்களுக்கு இப்போ வந்துட்டு போன ஃபேமிலியில் எந்த ஃபேமிலி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். டாடா பை.